Hi friends, welcome to Relax Recipes. இன்னைக்கு நம்ம செட்டிநாடு ஸ்டைல்ல வறுத்து அரைச்ச மட்டன் குழம்பு எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். முதல்ல வறுக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன். அளவுகள் நம்ம வறுக்கையில பார்க்கலாம். முதல்ல எண்ணெய் விடாம வறுக்கிற பொருள் எல்லாம் வறுத்தறலாம். ஒரு 4 துண்டு பட்டை, 3 ஏலக்காய், 2 கிராம்பு சேர்த்திருக்கேன். அதோட 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு வெதை கொத்தமல்லி, 1 டீஸ்பூன் ஜீரகம், ஒரு அரை டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் மிளகு சேர்த்திருக்கேன். இதோட 4 அல்லது 5 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 5 காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கேன். இது நல்ல செவந்து வாசம் வர்ற மாதிரி முதல்ல வறுத்துக்கணும். நல்ல செவந்துட்டு வாசமும் வந்துட்டு தீயை நல்ல குறைவாக வச்சுட்டு 1 டீஸ்பூன் கசகசா சேர்த்துக்கணும். கசகசா சேர்த்த உடனே பொரிஞ்சு வந்துடும். தீயைக்கு வந்து கூட்டி வைக்கக்கூடாது, குறைவாக தான் வச்சுக்கணும். இது எல்லாமே அரை கிலோ மட்டனுக்கு தேவையான அளவுகள். கசகசா பொரிஞ்ச உடனே ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல். தேங்காய் துருவல் ரொம்ப செவந்தெல்லாம் வர வேண்டாம், வாசம் வந்தாலே போதும். நீங்கள் வந்து தேங்காவை வந்து ஸ்லைஸ் பண்ணி கூட சேர்த்துக்கலாம். இதை எடுத்து ஆற வச்சுட்டு எண்ணெய் விட்டு வதக்கிற பொருளையெல்லாம் வதக்கிடலாம். ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். இதுக்கு இஞ்சி பூண்டையுமே நம்ம வதக்கிட போகிறோம். ஒரு 6 பல் பூண்டு எடுத்துருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். 1 இன்ச்சு சைஸில் இஞ்சி எடுத்து அதையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். ஒரு 15 போல் சின்ன வெங்காயம். வெங்காயம் லேசாக பச்சை வாடை போகட்டும். அதுக்கப்புறம் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். ஒரு 2 தக்காளி கொஞ்சம் பெரிய சைஸாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். ஏன்னா வதக்கி தானே நம்ம அரைக்க போகிறோம். அந்த தக்காளியோட மேல் தோல் நல்லா வதங்கி வர்ற வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம். முதல்ல இந்த மசாலாவையெல்லாம் ஒரு திரிச்சிக்கலாம். கொஞ்சம் திரிச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம தக்காளி வெங்காயம்லாம் சேர்த்து அரைச்சிக்கணும். தண்ணி தேவைப்பட்டால் தண்ணி சேர்த்து நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் விட்டுட்டு நம்ம கருவேப்பிலை போட்டு தாளிச்சிக்க போகிறோம். ஏன்னா பட்டை, கிராம்பு, ஏலக்காய் ஆல்ரெடி நம்ம சேர்த்துட்டோம். இதில் ஒரு 5-6 சின்ன வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கணும். நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வதக்கையில் சேர்க்கலை அப்படின்னா இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. நீங்கள் விருப்பப்பட்டால் நல்ல எக்ஸ்ட்ரா ஃப்ளேவரிங் வேணும்னா இப்போ ஒரு அரை டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு அரை டீஸ்பூன் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். நல்ல ஒரு வாசம் கொடுக்கும். வெங்காயம் பாதி வதங்கினாக்கில் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க மட்டன் பீசஸை சேர்த்துடணும். ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சள் பொடியும் அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு அப்புறமா நம்ம வந்து குழம்புக்கு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். முதல்ல 1 நிமிஷம் இந்த எண்ணெயிலேயே வதங்கி அந்த மட்டனில் உள்ள தண்ணியெலாம் வெளியில் வரட்டும். அதுக்கப்புறம் தான் நம்ம மசாலா சேர்த்துக்கணும். மட்டன் இந்த மாதிரி தண்ணி விட ஆரம்பிச்சாக்கில் நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். மசாலா சேர்த்த உடனே நம்ம தண்ணி சேர்க்கக்கூடாது. ஏற்கனவே வறுத்து அரைச்ச மசாலாவாக இருந்தால் கூட இப்போ குறைஞ்ச தீயில் ஒரு 2 நிமிஷம் மட்டனோடு சேர்ந்து அது வதங்கி வரணும். லைட்டாக எண்ணெய் பிரிய ஆரம்பிக்கையில் மட்டும்தான் நம்ம தண்ணி சேர்க்கணும். அப்போ தான் அது நல்ல வாசமாக இருக்கும். இது அப்படியே ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும். இப்போ நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி 2.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். சில பேர் வந்து குழம்பு நல்லா தண்ணியாக இருக்கணும்னு நினைப்பீங்க. அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நம்ம முதல்ல கொஞ்சமாக தான் உப்பு போட்டோம். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உங்களுக்கு காரம் பத்தாது போல் தோணுச்சுன்னா நீங்கள் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். நார்மலாக இன்றைக்கி நம்ம எடுத்திருந்த மசாலா வந்து அரை கிலோ மட்டனுக்கு கரெக்டாக இருக்கும். உப்பு சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 15 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். நீங்கள் விசில் வைப்பீங்கன்னா ஒரு 5 விசில் வேக வச்சுக்கிட்டால் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஒரு 15 நிமிஷம் வேக வச்சுருக்கோம். மட்டன் நல்லா வெந்துட்டு ஒரு நிமிஷம் போல் நல்லா கொதிக்க விட்டுக்கணும். இதை முதல்ல தண்ணியாக இருக்கிற மாதிரி இருந்தால் கூட நம்ம தேங்காய், கசகசாலாம் சேர்த்துருக்கிறதுனால இது கொஞ்சம் ஆறுனாக்கிலே கட்டியாக ஆரம்பிச்சிடும். அதனால் இந்த பதத்திலே அடுப்பு அணைச்சிக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை தூவிட்டு அடுப்பு அணைச்சி வச்சிடலாம். இது ரைஸுக்கு மட்டும் இல்லைங்க, இட்லி தோசைக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம வறுத்து அரைச்சிருக்கிறதுனால இதோட வாசமும் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ரிலாக்ஸ் ரெசிபி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனில் நீங்கள் ஆல்ங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம சேனலில் வீடியோக்கள் போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும்.
தேங்க்யூ.